மன அழுத்தத்துக்கு ஆளாகும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள். பெற்றோர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கும் புதிய விதிமுறைகள். ஓ லெவல் ஏ லெவல் பரீட்சைக்கு கூட இல்லாத கெடுபிடி இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு. வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காணொலியினூடாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத போகும் மாணவர்களுக்காக அவர்களுடைய பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு காணொலியாகவே இது இருக்க போகுது. மன அழுத்தம் அப்படின்ற வேர்ட், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், எனக்கு அன்கண்ட்ரோலாக இருக்குது, மயக்கம் வருது, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் 5ஆம் ஆண்டு வாண்டுகள்கிட்டயே இப்போ கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. என்னம்மா அது ஸ்ட்ரெஸ்? அது அக்கா ஒரு மாதிரி மனசுக்குள்ள நான் பாஸ் பண்ணாமல் விட்டுருவனும், இல்லாட்டி இவங்களை முந்தைய மாட்டணும் அப்படியெல்லாம் தோணுதுக்கா. படிக்கவே விருப்பம் இல்லை, ஒரே எரிச்சலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறதே இல்லை. ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அடிப்பா பயம் இருக்கும், படிக்காட்டி பாஸ் பண்ணாட்டி ஒரு பயம் இருக்குமே தவிர அதனால் மன அழுத்தம், அதுக்கு ஒரு வைத்தியர், அதுக்கு ஒரு சிகிச்சை அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. இப்போ தான் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சொல்லி கழிப்படுறோமே தவிர எங்களுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத தெரியல. அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணோம், எப்படி எங்களுடைய பெற்றோர் எங்களை வழி நடத்தினாங்க அப்படின்றத இனிமேல் ரிசர்ச் பண்ணி தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்க, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்று 2 விஷயத்தை உள்ளடங்களாக அந்த பரீட்சைக்குரிய பெயரையே வச்சிருக்காங்க. இந்த பரீட்சை எதுக்கு அப்படின்னா, நல்ல செட் ஸ்கோர் எடுத்து நல்லா பாஸ் பண்ணதுமே அப்படியே நீ ஓ லெவல் ஏ லெவல்லாம் படித்து பாஸ் பண்ணிடுவ, இந்த டாக்டர் சீட் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை தேசிய அளவில் ஒரு பரீட்சையை முகம் கொடுக்கின்ற பயிற்சியை தரம் 5 ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஆயிட்டீங்கப்பா, இனிமேல் நீங்கள் பெரிய பரீட்சைக்கு தயாராகிறீங்க, அதுக்கான ஒரு வழிகாட்டலாம் இது அப்படின்றதான் பேசிக்கான ஒரு விஷயம். அதை தாண்டி கல்வி அமைச்சு 2 விஷயம் இந்த பரீட்சையினூடாக செய்கிறது. வசதி குறைந்த நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக புலமை பரிசில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த பாஸ் பண்ணுகின்ற முறையினூடாக ஒரு குறிப்பிட்ட தொகையை மேலதிக படிப்பை படிப்பதற்காக கொடுப்பார்கள். அது முதலாவது விடயம். இரண்டாவது, நன்றாக கிராமப்புறம் மற்றும் சில மாவட்ட மாகாணங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பாடசாலையில் சீட் இல்லைண்டா அல்லது எதிர்பார்த்த பாடசாலையில் தூரம் காரணமாக சில ரூல்ஸ் காரணமாக போய் சேர்க்க முடியாது தானே, அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான நன்றாக படித்து கொடுக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய பெயர் பெற்ற, அதாவது சொல்லுவாங்க, சில பேர் சொல்கிறாங்க, அது வேலைக்கு போகும்போது இந்த ஸ்கூலில் படித்தேன்னு தெரிஞ்சாலே அவனுக்கு வேலை நிச்சயம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம்னு தெரியலை. ஆனால் அந்த ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கிறது. அந்த பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பதற்காகவும் அந்த செட் ஸ்கோர் அடிப்படையில், பாஸ் மார்க்ஸ் அடிப்படையில் அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் திருவண்ணாமலையில் படித்த, புத்தளத்தில் படித்தது வரைக்கும் 100க்கு 1-2 தான் கொழும்பை நோக்கி புறப்பட்டு வந்து படிக்கிறார்கள். பெரிய பெரிய பாடசாலைகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்கள் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பாஸ் பண்ணவங்க. மற்றபடி எந்த பெற்றோரும் பிள்ளைய பிரிஞ்சுட்டு இருக்க ரெடி இல்லை. எவ்வளோ பெரிய செட் ஸ்கோரில் எவ்வளோ பெரிய மார்க்ஸ், 200க்கு 200 வச்சுக்கொள்ளுங்களேன், எடுத்தால் கூட பிள்ளை அனுப்ப இல்லை. பிள்ளை எந்த கண்ட்ரோலில் இருந்தால் தான் அந்த பிள்ளை என்ன செய்துன்னு தெரியும். நாங்கள் பாஸ் பண்ணணுமென்று நினைச்ச நாங்கள் வேற எங்கேயும் விட எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்காக அந்த பிள்ளைய 1ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிப்பிக்கிறோம். அந்த வேர்டையும் சொல்லி கொடுத்துட்றோம், நீ படிக்கணும், நீ படிக்காட்டி எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 விஷயம். மூன்றாவதாக நான் சொன்னது போல் தேசிய அளவில் ஒரு பரீட்சையை முகம் கொடுக்குதல். அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் என்னென்று இருப்பாங்க, அவங்க ஒரு பேப்பரை டீச்சரே தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுத்து டீச்சருக்கு முன்னுக்கே அங்கங்கே உட்கார வச்சு அந்த பிள்ளை அதை எழுதி முடிச்சதுமே அவங்களே திருத்தி குட், வி குட், பாஸ் பண்ணணும், படிக்கணும் என்று எழுதி கொடுத்து அது அவ்வளவும் பாடசாலைகளுக்குள்ளேயே தன்னுடைய வகுப்பாசிரியருடைய அனைத்து பரீட்சைகளையும் பார்த்து கொண்டு வந்த பிள்ளை தேசிய ரீதியாக இன்னும் ஒரு பாடசாலைக்கு போய் அங்கு வெவ்வேறான ஆசிரியர்கள் தங்களுக்கு முன்னாடி இந்த சூப்பர்வைஸ் பண்ணுறதை பார்த்து வெவ்வேறு ஆசிரியர்களுக்கு மத்தியில் பெரிய இடைவெளிக்கு மத்தியில் தேசிய அளவில் எடுக்கப்படுகின்ற ஒரு பேப்பரை எழுதி பாஸ் பண்ணுறது, அது ஒரு பயிற்சி.
சில பெற்றோர்கள் இப்ப எல்லாம் அந்த எக்ஸாமுக்கு விட மாட்டேன்றாங்க. இடையிலேயும் கவர்மெண்ட் வந்து இது கட்டாயத்துக்குரியது இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு ஆமாம்னு சொன்னாங்க. அந்த குழப்பத்திலே போயிட்டு இருக்கு. சரி, என்ன புதிய ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் நேரடியாக குழந்தைகளை பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு வந்து விட வேண்டாம். வேண்டாம், டாம் டூம் வேணுமா டாம் வேணுமா இல்ல, டாம் வேண்டாம். சரியா, உங்களுடைய குழந்தைகளை நேர காலத்தோடு பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு போய் விட வேண்டாம். அப்ப என்ன செய்யறது? என்ன செய்யணும்டா, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய பாடசாலைகளில் இருந்து அறிவுறுத்தல் கிடைத்திருக்கும். இல்லாட்டி இதை பாருங்க, உங்களுடைய குழந்தைகளை நீங்க அந்தந்த பாடசாலைகளுக்கே கொண்டு போய் விடுங்க. அவங்க எங்க படிக்கிறாங்களோ அங்கேயே கொண்டு போய் ஆசிரியருடைய கையில் ஒப்படைத்து விடுங்கள். அவங்க அங்க இருந்து பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதுதான் புதிய ரூல்ஸ்ல ஒன்று. இந்த பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி அனைத்து குழந்தைகளுடைய யூனிஃபார்ம்லையும் அவங்களுடைய இன்டெக்ஸ் நம்பர் ஒட்டி இருக்க வேண்டும். ஒட்டியோ தச்சோ குத்தியோ பின்னால பின்பணியோ இருக்கணும். இது கல்வி அமைச்சு பாடசாலைகளுக்கு கொடுத்த ஒரு விஷயம். பாடசாலைகள்ல பலவட பாடசாலை இருக்கு. பிரிண்ட் எடுத்து பேரண்ட்ஸ்ட கொடுத்து ஒட்டிட்டு வாங்கன்னு சொல்லலாம், வாங்க நாங்கள் ஒட்டுறோம்னு சொல்லலாம். இல்லாட்டி தான் உன்னை இன்டெக்ஸ் நம்பர் இந்தளவு சைஸில் எழுதி இல்லாட்டி பிரிண்ட் எடுத்து நீ ஒட்டி கொண்டே வாங்கன்னு சொல்லலாம். அதுவும் கூட பாடசாலை ஆசிரியர்களுக்கும் உங்களுக்குமான அது ஒரு டோக்கிங் கனெக்ஷன். சரியா? ஆனால் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்குன்னா, பாடசாலைகளுக்கு அறிவித்திருக்கு, நீங்கள் மாணவர்களுடைய யூனிஃபார்மில் அவர்களுடைய இன்டெக்ஸ் நம்பர் எழுதுங்கோ, பிறகு உங்கள்கிட்ட பிள்ளைகளை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லுங்கோ. நீங்கள் கவர்மெண்ட் வெஹிக்கிளோ அல்லது பேரண்ட்ஸ்கிட்ட காசு வாங்கி நீங்கள் ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அல்லது பாடசாலை அரேஞ்ச் பண்ணதோ நடத்திக்கிட்டே இருக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வாரீங்களோ, அது அப் டு கல்வி அமைச்சும் பாடசாலைக்கும் இடையிலானது. அவங்க கூட்டி கொண்டு போய் அங்கே பரீட்சை நிலையத்தில் அந்தந்த மாணவர்களை அந்தந்த இன்டெக்ஸ் நம்பருக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய மேசையில் இருக்கும் இன்டெக்ஸ் நம்பருக்கு ஏற்ப சரிபார்த்து அமர வைத்து விட்டு வெளியில் வந்து விடுவார்கள். எந்த பெற்றோரும் பரீட்சை நிலையத்திற்கு நேரடியாக குழந்தைகளை கொண்டு போய் விட வேண்டாம். பாடசாலைகளை கொண்டு போய் விடுங்க. அங்கே இந்த ஆசிரியர்கள் மூலமாக பிள்ளைகள் பரீட்சை நிலையங்களுக்கு போவார்கள். ஆசிரியர்களுடைய வேலை அவர்களுடைய இன்டெக்ஸ் நம்பரும் அங்கே இருக்கக்கூடிய மேசையில் இருக்கும் இன்டெக்ஸ் நம்பரும் சரியா என்று பார்த்து அமர வைக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் பிள்ளைகளாக போய் இருக்கும்போது மாறி இருந்துருவாங்க. அப்போ கடைசி நேரம் இறுதியாக பெற்றோர் கொண்டு போய் விடும் பொழுது மாறி இருந்துட்டாங்கண்டா அவங்க என்ன பண்ணுவாங்கடா, இந்த இன்டெக்ஸ் நம்பர் பார்க்க மாட்டாங்க, மேசையில் இருக்கிற இன்டெக்ஸ் நம்பர் எழுதிட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரே குழப்பமாயிடும். அப்படிலாம் நடந்திருக்கிறதாக கல்வி அமைச்சு சொல்லுது. இதை விட அடுத்தது, மாணவர்கள் கொண்டு போக வேண்டிய விடயங்கள் சுற்றிலக்கத்தின்படி இருந்த பிறகு அவர்களுக்கு ஒரு நீல பேனை, கருப்பு பேனை, பென்சில், லேசர், தேவைப்பட்டால் ஒரு ஃபுட்ரூல். சில பேர் ஃபுட்ரூல் வச்சு தான் கோழடிப்பாங்க. 4 தெரிவு செய்யுங்க, அதுகளுக்கு ஃபுட்ரூல் வைப்பாங்க. இவ்வளவும் போதுமானது. ஃபைலோ பேப்பரோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடுத்தது, நிறைய சத்தான சாப்பாடை கொடுத்து இன்றைக்கு என்ற பிள்ளைய நல்ல நாலேஜான பிள்ளையாக மாற்றாம விட மாட்டேன் அப்படிலாம் செய்யாதீங்க. ஏன்னா பயத்தில் பிள்ளைக்கு வொமிட் வரும், தலை சுத்து வரும். எனக்கெல்லாம் காய்ச்சலே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு என்ன ஹேங்கி, இந்த பக்கம் ஒரு ஹேங்கி குத்திட்டு இதை மூக்காலையும் இதை கண்ணாலையும் தொடுத்து தான் 5ஆம் வகுப்புல பரிசு எழுதினான். சரியா? அதனால காய்ச்சல் வரும், பயத்தில் காய்ச்சல் வரும். அன்றைக்கு தான் எல்லா ரிலேஷன்ஸும் கால் பண்ணி விஷ் பண்ணுவீங்க, அம்மா நல்லா செய்யணும், அம்மா உங்களோட பேரை காப்பாற்றணும், உங்க அண்ணா தெரியும் தானே எப்படி பாஸ் பண்ணவனண்டு மாதிரி நீயும் நல்லா கொஞ்சம் சொல்லும் போதே வேறுக்குது பாருங்க. அப்படியே ஒரு பயத்தை உருவாக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பரீட்சை முகம் கொடுக்கணும், இவ்வளோ நாள் படித்ததை கொண்டு போய் இறக்கணும் போது பிள்ளைகளுடைய மனம் பதட்டமாக இருக்கும். அன்றைக்கு தான் உளுத்தங்களி செஞ்சு கொடுக்கறது, நல்ல கீரையும் முட்டையும் சேர்த்து சோரோடு அடித்து கொடுக்குற புட்டும் நல்லெண்ணெய் பொரியலும், லைட்டாக சாப்பாடு கொடுங்கோ. அதே மாதிரி ஒரு பேப்பருக்கும் 2 பேப்பருக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரேக் வரும், அதுலேயும் நல்ல சத்து சாப்பாடாண்டே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. லைட்டாக ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பன்னோ இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு குட்டி கேக்கோ ஏதோ பிள்ளைகளுக்கு ஒத்து வரக்கூடிய சின்னதாக லைட்டாக செமிபாடு அடையக்கூடிய சாப்பாடை கொடுங்க. அதே நேரம் பிள்ளைகள் சாப்பிடாம போகிறதுக்கும் தூண்டாதீங்க. சரியா? தண்ணீர் போத்தல் கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வெக்க காலமாக இருக்கலாம் அல்லது இடைவெளி நேரத்தில் ஒரு பதட்டத்தில் தண்ணி தேவைப்படும், தண்ணி போத்தல் குட்டியாக கொடுத்து விடுங்க. இதை தாண்டி கல்வி அமைச்சு என்ன சொல்லுதுண்டா, பிள்ளைகளை முதல் நாள் நேரத்தோட தூங்க வச்சு நேரத்துக்கு, அதாவது 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுப்பி கும்பிட அப்படி இல்லை, அவங்க எத்தனை மணிக்கு போகணுமோ அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எழுப்பி வடிவா பிள்ளையில டென்ஷன் இல்லாமல் கும்பிட வச்சு பிள்ளையில முடிஞ்ச அளவுக்கு சரியா செய் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட
புன்சிரிப்போட கொண்டு வந்து சேருங்கோ பாடசாலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏனெண்டா சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்களாம், எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது விடைய கையில் எழுதுறாங்களாம். ஏனம்மான்னு கடை இல்லை அம்மா கேப்பா இதுண்ட ஃபோட்டோ காப்பி ஒன்று வரும் இல்லோ வெளியில, அப்போ நான் இந்த விட தான் எழுதினான்னு சொல்லணும் இல்லோ அம்மாக்கு, அப்போ தானே அம்மாச்சா பாப்பா மார்க்ஸ் எவ்வளோ வருதுண்டு. எவ்வளவு அறிவாளித்தனமான வேலை. அந்த அறிவை இந்த பேப்பர்ல காட்டியிருந்தா எங்கேயோ போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சூப்பர்வைசருக்கு தோணி இருக்கும். சில குழந்தைகள் வாமிட் எடுக்கிறாங்க, சில குழந்தைகளுக்கு அந்த பார்ட் 2 பார்ட் 1 அப்படின்றத குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியான முறையில் பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே செய்திருப்பாங்க. சில பிள்ளைகள் வந்து அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுறாங்களாம். ஏனெண்டா அவங்களுக்கு பயம், இதில் பாஸ் பண்ணாட்டி அம்மா அடிப்பா, அப்பா அடிப்பேர், டீச்சர் பேசுவா, நான் அந்த பிள்ளையை விட நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், கடைசியாக நடந்த எக்ஸாமில் 3 மார்க்ஸ் குறைய எடுத்துட்டேன், அப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய குழந்தைகள் அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து சும்மா ஒரு கேள்வி கேட்டாலே நிறைய பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பயத்தை ஏற்படுத்தாதீங்க. இன்றைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 8ஆம் தேதி நள்ளிரவோட அனைத்து பகுதி நேர வகுப்புகள், அதே நேரம் எக்ஸாமினேஷன் வாட்ஸ்அப்பின் ஊடாக வருகின்ற கேள்வி பதில் அதெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பிடிபட்டால் அந்த ஆசிரியருக்கும் அந்த மாணவருக்கும் கடுமையான தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8 நள்ளிரவோட முடிஞ்சால் 9 சனி 10 எக்ஸாம். அந்த வரைக்கும் பிள்ளைகளை போட்டு இருக்காம எவ்வளவு தூரம் அவங்களோட நல்லா கதைச்சு ஞாபகப்படுத்தக்கூடிய சின்ன 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 வாய்ப்பாடுகளோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களையோ நீங்கள் நல்ல அழகாக அவங்கள ரிலாக்ஸாக வச்சு மேற்கொள்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிள்ளைகள் மீது படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை இல்லாமல் கூடாது. குழந்தைகள் பிறந்ததுமே எம்ஓஹெச்சில் போயிட்டு நாங்கள் போகும்போது 6 மாசத்துல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 6-7 மாசத்துல சாப்பாடு கொடுக்கும்போது அந்த நர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய பிடிச்சி இறுக்கி வச்சு வைக்குள்ள திணின்னு சாப்பாடை திணிக்காதீங்க, ஏன்னா சாப்பாடை பிள்ளைகள் வெறுத்துருமா. உச்சோ இது வந்தாலே நீ அம்மா என்ன பிடிச்சி இருக்குவா, சாப்பாடை திணிப்பா, எனக்கு அது வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம். விளையாட்டு காட்டி காக்கா காட்டி இப்பெல்லாம் காட்டும் தானே காட்டி கொஞ்சமா தீத்தட்டுமா, அவங்க வேணாமண்டு எப்போ சொல்லி துப்புறாங்களோ அல்லது அவங்க வாய்க்குள்ள சாப்பாடு எடுக்க மறுக்கிறாங்களோ அதோட விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பசிச்சா அந்த சாப்பாட்டுன்னு இன்னும் ஒரு வகையோ இன்னும் ஒரு பகுதியையோ நீங்க சூடாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சாப்பாடு சின்ன வயசுலயே எவ்வளவு பிள்ளைகளுக்கு வெறுக்கத்தக்கதாக மாறுறதோ அதே மாதிரி கல்வியும் வெறுக்கத்தக்கதாக மாறிடும். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எங்களை விட நல்ல அட்வான்ஸாக இருக்காங்க, ரொம்ப நிதானமாக இருக்காங்க, ரொம்ப அழகாக சில சந்தர்ப்பங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆகவே அந்த குழந்தைகளை அவர்களுடைய வழியில் விட்டு பின்னுக்கு நாங்கள் கொஞ்சம் நிழல் போல சரிப்படுத்தி கொண்டு போனால் சிறப்பானதாக இருக்கும். பெற்றோர்களே இன்னும் இருக்கக்கூடிய 5 நாட்களுக்குள்ள பிள்ளைகளை அழுத்தம் கொடுக்காம முடிந்த அளவில் அவர்களோடு இருந்து அவருக்கு தெரியாத குழப்பமாக இருக்கக்கூடிய குழப்பம் இல்லாத பகுதிகளை பிரித்தறிய வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஆனால் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், முடிஞ்ச அளவில் செய், எந்த மார்க்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நீ படிக்க நிறைய இருக்கு, பாஸ் பண்ணால் சந்தோஷம், அப்படி ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுங்க. நிறைய ப்ரெஷர் பண்ண வேணாம். நாய்க்கூட்டுக்குள்ள பிள்ளையை வச்சு படிப்பிச்சதை பார்த்துருக்கோம், கோழி கூட்டுக்குள்ள பிள்ளையை வச்சு படிப்பிச்சதை பார்த்துருக்கோம், அடின்னு அடிச்சதை பார்த்துருக்கோம், 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை பாஸ் பண்ணலன்னு குடும்பத்தோட தற்கொலை செய்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லை லைஃப். இதில் பாஸ் பண்ண பிள்ளை O லெவலில் பாஸ் பண்ணாமல் போகலாம், O லெவலில் 9 எடுத்த பிள்ளை A லெவலில் பாஸ் பண்ணாமல் போகலாம், கேம்பஸில் விடக்கூடியதாக இருக்கும். அண்மையில் ஒரு செய்தி படித்தேன்னு எனக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்றேனே தெரியல. மருத்துவ குடும்பம், அம்மா மருத்துவர், அப்பா மருத்துவர், மகன் மருத்துவ படிப்பு 3ஆம் ஆண்டு, மகளும் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாய் இறந்த பிறகு 2 மாதமாக கொஞ்சம் அப்நார்மலாக மனநிலை சரியில்லாத மாதிரி எதுலையுமே கதைக்காம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி இருந்த குழந்தையே மருத்துவர்ன்றனால அவர் கண்டுபிடிக்கிறார். மகன்கிட்ட கேட்குறார், என்ன பண்ண பிரச்சனைண்டு, இல்லை வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கலப்பா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து மகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிந்து மனநிலை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கும் புக் பண்ணியிருக்காங்க. மருத்துவம் படிக்கிற குழந்தை மரணித்திருக்கிறது தற்கொலை செய்து. படித்தவன் நல்லா இருப்பான், படிக்காதவனுக்கு எதையும் பகுத்தறிவுற தன்மை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நல்லவங்க கெட்டவங்க என்பது சூழ்நிலை சார்ந்ததாக இருக்கிறது. மன அழுத்தம் என்பது மரணம் வரைக்கும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி போகிறது. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை என்பதை தாண்டி படிப்போடு கூடிய அனுபவ கல்வியும் சிறப்பு அப்படின்றதுதான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சக்சஸ் ஆனவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே முடிந்த அளவில் வாழ்த்துங்க, அப்படியே அவங்கள அப்படியே தாங்கி கொண்டு போங்க, புஷ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவில் எழுதட்டும்.
பாஸ் பண்ணால் சந்தோஷம், ஒப்பீட்டளவில் பேசாதீங்க. பாஸ் பண்ணாதவங்கள்ட்ட கேட்டு அவங்கள காயப்படுத்தாதீங்க. பாஸ் பண்ணலையா, ஓகே, லெட் இட் மூவ். அப்படியே போயிட்டே இருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு. ஓ லெவலுக்கு நீ நல்லா பண்ணுவேன், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை நினச்சி பெருமைப்படுவேன் அப்படின்னு பாராட்டுங்க. அப்படித்தான் எங்களையும் பாராட்டினாங்கன்னு வைங்களேன். சரியா? இன்றைய தினம் நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், ரூல்ஸை ஒபே பண்ணுங்க. பெற்றோர்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருங்க. ஏன்னா கடந்த வருட பல வருடங்களில் பெற்றோர்கள் ஒரு சில பேருடைய கெடுபிடி வந்து இந்த புதிய விதிமுறைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. பரீட்சையில் வெற்றி பெற்றால் சந்தோஷம், வெற்றி பெறாட்டி உயிர் போய்விடும்ன்றது கிடையாது. அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு முயற்சி செய்யவும் தடைகளை உடைத்து பயணிக்கவும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த விஷயத்தோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். முடிந்த அளவில் பயனுள்ள விடயமாக இருந்தால் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற நான் என்றும் உங்கள் அன்பின் ஹம்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏழுமண்டா. நன்றி.